இடம் புரள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 75க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 75 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் இல்லை. 75 நாள் கடந்து இந்த ஷோ போயிட்டு இருக்குது. இன்னும் இத்தனை பேர் இருக்காங்களேப்பா அப்படின்னா அடுத்தடுத்த நாமினேஷனில் டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன், மிட் வீக்லாம் ஒருத்தவங்க வெளியே போனாங்க அப்படின்ட்டு இருக்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது அடுத்த வாரங்கள், அடுத்த 25 நாள் அப்படின்ட்டு இருக்க. டே 75ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் 6 கோல்ட் ஸ்டார் வச்சிருக்கிறதுனால நிக்ஸா கோல்ட் ஸ்டார் டிராஃபி அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு நிக்ஸா கோல்ட் ஸ்டார் டிராஃபி ஒன்று கொடுத்தாங்கப்பா. இதை தாண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்கு ஒன்று செத்து போச்சு. ரவீனா அவங்களோட மைக்கை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அது பார்க்குறதுக்கே காமெடியாக இருந்துச்சு. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் இருக்க. அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே வந்தோம்னா இந்த 75வது நாள்ப்பா வீட்டுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து பிக் பாஸ் பேச வச்சாரு. இந்த 75 நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நியாயமாக பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. விஷ்ணு பேசினது உண்மையாக இருந்தது. இவ்வளோ நாள் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன், அது இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ப்ரோமோ 2ல் மாயா நிக்சனோட சீக்ரெட் ஒன்று சொல்ல போறேன்னாங்கல்ல, அது நிக்சனோட சீக்ரெட்டே கிடையாது. அவங்க டவுனாக இருக்கிறப்ப ஐஷுவும் நிக்சனும் அவங்கள கன்சோல் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கான அந்த ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டோமெக்ஸ் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்கப்பா. அந்த டாஸ்க்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நேற்று என்னமோ ஃபன்னாகவே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குறுக்க இந்த கௌசிக் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன மேட்ரு. ரவீனா எங்க காதுகிட்டே கத்துறீங்க, கத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் கத்துறேனா அப்படிங்கிற மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணி பெட்ரூம் வரையில் அது பேசிகிட்டு இருந்தாங்க. டாஸ்கில் ஆரம்பித்து பெட்ரூம் வரையிலும் ஏங்க அவ இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. மணி சொன்னார், நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க, உட்காந்து பேச மேட்ரே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எதுக்கு உட்காந்து பேசணும்னு சொல்கிறான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. வாரம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த வாரம் முழுக்க கிச்சனில் நல்லா பார்த்துக்கிட்டது, நல்லா சமையல் செஞ்சது, நல்லா பொறுப்பாக வச்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி தினேஷை செலக்ட் பண்ணாங்கப்பா. விக்ரமும் தினேஷும் நல்லா பண்ணாங்க அப்படிமா சொல்லி தினேஷை செலக்ட் பண்ணாங்க. தினேஷ் அவ்வளோ நல்லா பண்ணாரா அப்படின்னு தெரியல. நம்ம வீட்டில் அவ்வளோக்கும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறனால, அதெல்லாம் அவ்வளோக்கும் காட்டுறதில்ல அப்படிங்கிறனால அவ்வளோ நல்லா பண்ணாரா, ஓகேப்பா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஷோவில் வேறு எதுவுமே ஒன்றுமே இல்லைப்பா. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. 2 டாஸ்க் வச்சாங்க, இந்த மைக் அஞ்சலின்னு செலுத்தினாங்க. இதுக்கே டைம் போயிடுச்சு. எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட தாட்ஸ் எல்லாம் அப்படிங்கலாம் இருக்க. வேறு எதுவுமே இல்லை. இத்தோட இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ சின்ன ரிவ்யூ நம்மளும் பண்ணதே இல்லை அப்படிங்கிறது தான் இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கண்டென்ட் ஜாலியாக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க இப்போ பேசுகிறக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஷோ கமல்ஹாசன் சார் வரப்போகிறாரு. எந்த மேட்டர்லாம் பற்றி பேச போகிறாருன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இன்றைக்கி ஷோ அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.